வெல்கம் டு கிரிக் பஞ்ச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த முதல் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு கிட்டத்தட்ட வந்து இது ஒரு ஃபைனல் கேம் தான் குரூப் ஸ்டேஜஸில் ரவுண்ட் ராபினில். ஆனால் இதுவே ஒரு நாக் அவுட் மாதிரி இருந்தது இன்றைக்கி பார்க்குறப்போ. பார்த்தீங்கன்னா 13 முறையாக இந்தியா டாஸ் தோக்குது. அதில் 10 தடவை ரோஹித் சர்மா தோற்றுருக்காரு, 3 தடவை வந்து கேஎல் ராகுல் தோற்றுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து பேட்டிங் வந்தாங்க. ஸ்டார்டிங்கே வந்து பெரிய கொலாப்ஸு. சுப்மன் கில் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார், 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிட்டார். சரியான எல்பிடபிள்யூ அது. மற்ற 2 விக்கெட் ரோஹித் சர்மா வந்து தேவையில்லாத ஒரு புல் ஷாட்டு, அது மிஸ் ஹிட்டு, ஷார்ட் மிட் விக்கெட்டில் அவுட்டு. கோலி வந்து அது ஒரு பிளைண்டருங்க, அது சரியான கேட்சுங்க. அது சீரியஸாக கோலியாலே அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. அது என்ன டைவுங்க, அது பேர்டு தாங்க. கிளென் பிலிப்ஸு பிடிச்சிட்டு அப்படியே ஒத்த கையில் ஏந்து நின்னான் மனுஷன், வேறு லெவலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 33 for 3 இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 200 பொட்டலம் பண்ணிவிடுவாங்க நியூசிலாண்டு, அப்படி தான் எதிர்பார்த்தேன். வேறு ஸ்ரேயஸ் அண்டு அக்சர் 2 பேரும் இன்னிங்ஸை சூப்பராக கொண்டு போனாங்க. 98 ரன் ஸ்டாண்டு 144 பால்ஸில். கிட்டத்தட்ட வந்து 24 ஓவர்ஸ் ஆகிட்டாங்க 2 பேரும், செமையாக ஆடினாங்க. ஆனால் வந்து நான் எதிர்பார்த்த வரைக்கும் அக்சர் வந்து ரொம்ப வந்து பால் சாப்பிட்டாரோன்னு நினச்சேன். பட் ஆனால் வேறு வழி இல்லை, அந்த இன்னிங்ஸை வந்து அப்படி தான் கோப்பப் பண்ண முடியும். அப்புறமா அக்சரும் வந்து அவுட் ஆகிட்டார். அது வந்து ஒரு லேசி ஷாட். அது ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு சிங்கிளுக்காக டக் பண்ணலான்னு பார்க்குறப்போ டாப் எட்ஜ் ஆகி ஷார்ட் ஸ்கொயரில் அவுட்டு பேக் சைடில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் வந்து ஃபுல் ஷாட்லாம் நல்லா தான் ஆடிந்தார். ஷார்ட் பிச்சில் வந்து அவருக்கு த்ரெட் இருக்குன்னாங்க. பட் ஆனால் அவர் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு போல இருக்குது. சும்மா வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடினார் ஷார்ட் பிச்செலாம். ஆனால் வந்து அதே மாதிரி ஷார்ட் பிச்சில் தான் அவுட் ஆனார். அது ஒரு மிஸ் டைம் ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்பையும் வந்து ஓகே அப்படின்னு நினைக்கும் போது கேஎல் ராகுலோட விக்கெட் வந்து ரொம்ப ஒரு அன்வான்டான விக்கெட் மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப மேகி ஒரு டக்குன்னு உள்ளே வந்த பால் வந்து கீப்பர் கிட்ட கேட்ச் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் ஆடலாம், ஆனால் அவர் வந்து அவரோட டவுன் ஆர்டர் இறங்குறதுல ஏதோ கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவர் இன்னிங்ஸை கோப்பப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு 28-29 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 170-180 திரும்பி சுருண்டுருவாங்கன்னு நினைக்கும் போது தான் ஹார்திக் அண்டு ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் வந்து வேறு லெவலில் கொண்டு போயிடுச்சு இன்னிங்ஸை. 2 பேருமே வந்து கரெக்டாக இன்னிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆடினாங்க. இவர் வந்து அடிக்கிற போது அவர் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணார். அப்புறம் ஜடேஜா வந்து 26 ரனில் அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஹார்திக் வந்து 45 அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறமா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 50 ஓவர்ஸில் 249 for 9 ஸோ அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-16 ரன்ஸ் ஷார்ட்டு தான் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, போலிங்கில் தான் கோப்பப் பண்ணோம். 4 ஸ்பின்னர்ஸோடு போயிருக்காங்க, 2 ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். ஸோ யூஷுவல் வந்து நியூசிலாண்டு அவங்க இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இனிஷியலாகவே ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிது. மெயின் விக்கெட் வேறு ரச்சின் ரவீந்திரா, அது வந்து 3rd மேனில் வந்து 6க்கு தட்டுறப்போ அது வந்து சரியான கேட்சு. அக்சர் பட்டேல் அங்கே போட்டதுனால தான் வந்து அந்த கேட்ச் எடுத்து கிடச்சிதுன்னு நம்ம நம்பலாம். ஏன்னா வேறு யாரும் ஷமியோ யாராவது நிறுத்தினாங்கன்னா, வருண் ஷமிலாம் நிறுத்தினா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிருக்கும். அவங்க வந்து ஃபீல்டிங் சரியில்லைன்னு சொல்ல, பட் இவங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் இல்லை. அந்த ரெட்ராக்டபிள் வந்து ரியாக்ஷன் டைம் வந்து ரொம்ப கம்மி இவங்க 2 பேருக்கும். போலிங்கில் வந்து வருண் சக்கரவர்த்திங்க என்ன போலிங்க, அப்பா மனுஷன் விளையாடிட்டாங்க பூந்து. அப்போலேருந்து எடுன்னு சொன்னதுக்கு கரெக்டாக போச்சு. 42 ரன்ஸு 10 ஓவர்ஸில் 5 விக்கெட்டு. சும்மா அவங்களோட முதுகெலும்பே உடச்சி தள்ளிட்டாப்புல. எல்லாம் எடுத்தது எல்லாமே மெயின் விக்கெட்டு. கிட்டத்தட்ட வந்து ஜடேஜா அக்சர் போடுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்டெம்பிங் 40 ஸ்டெம்பிங் மிஸ் பண்ணிட்டாப்புல. கேஎல் ராகுல் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கீப்பிங் பண்ணுற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு பண்ணுறது கிடையாது. ரொம்ப வந்து லேகிங்காக இருக்கார். பால் எங்கே டர்ன் ஆகுதுன்னே தெரில. அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்லாம் வந்துட்டாருன்னா அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதே மாதிரி கேட்ச் இல்லாமல் விடுறாரு. கடைசியில் வந்து கேன் வில்லியம்சன் வந்து நானே கொடுத்துட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இதையாவது அடிடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போன மாதிரி இருந்தது. அப்புறமா டெய்லண்டர்ஸ்லேயே ஷஃபில் பண்ணியிருந்தாங்க நியூசிலாண்டு. ஆக்சுவலாக வந்து மேட் என்ட்ரி அமைச்சதுக்கு பதில் கேஎல் ஜேம்சனை மேலே அமைச்சிருக்கலாம். ஏன்னா கேஎல் ஜேம்சன் வந்து ஒரு காட்டாம் பிளேயரு, சும்மா கண்ணை மூடி சுற்றுவாப்புல. ஆனால் அவர் அனுப்பாமல் கடைசியில் அமைச்சிட்டாப்புல. அதே மாதிரி வந்து கிளென் பிலிப்ஸ்க்கான எல்பிடபிள்யூ என்ன பாலுங்க, அது அப்பா சரியான பாலுங்க வருண்கிட்டேருந்து. அந்த பாலுக்கு வந்து ஆன்சரே இல்லை அவர்கிட்ட. அப்புறமா டெய்லண்டர்ஸில் வந்து சாண்ட்டன் கொஞ்சம் ஒரு சின்ன கேமியோ ஆடினார், ஒரு 2 6 அப்படின்னு அடித்தார், கேப்டன் இன்னிங்ஸாக ஆடினார். பட் ஆனால் அவராலையும் கோப்பப் பண்ண முடியல. 205க்கு நியூசிலாண்டு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நியூசிலாண்டு வந்து பார்த்திங்கன்னா லாகூரில் வந்து செகண்ட் செமிஃபைனல் சவுத் ஆஃப்ரிக்காவோட. நம்ம வந்து நாளைக்கு வந்து ஆஸ்திரேலியாவோட மோதுறோம். நாளைக்கு மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் கைஸ். எதுக்காக சொல்கிறேன்னா, ஈவன் தோ ஆஸ்திரேலியா வந்து ஒரு அண்டர்டாகாக தான் இருக்காங்க, ஆனால் செமிஃபைனல்ஸ்க்கு வந்து வந்துட்டாங்க. பட் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பவுலர்ஸ் இல்லை. பேட் கமின்ஸு, அதே மாதிரி வந்து ஏசன் வில்ட் அண்டு ஸ்டாக். ஈவன் தோ அவங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற இந்தியா டீம்கிட்ட வந்து
அவங்களால கோப்பப் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா இந்த விக்கெட்டுக்கு ஃபாஸ்ட் பவுலிங் வேலைக்கு ஆகாது. ஓடி வந்து பொறுமையாக போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றரை ஸ்பின்னர்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஜாம்பா, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் நல்லா போடுவார். மற்றபடி மேஜராக ஸ்பின்னர்ஸ் இல்லை. நேதன் எல்லிஸு, அதுக்கப்புறமா வந்து மற்ற 2 லெஃப்ட் ஆர்ம்ஸ் பேசஸ் இருக்காங்க. அவங்க பேர்லாம் எனக்கு ஐடியா வர மாட்டேங்குது. ஸ்பென்சர் ஜான்சன் ஒன்று, இன்னொருத்தர் வந்து டாஷராக, அவர் பேர் சரியாக தெரில கைஸ். நான் கமெண்ட்ஸில் போடுறேன். ஸோ அவங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை பவுலிங்கில். பட் ஆனால் பேட்டிங் வந்து நல்லா வச்சுருக்காங்க. டிராவிஸ் ஹெட்டை மட்டும் இந்தியா தூக்கலைன்னா பெரிய தலைவலி தான். ஓகேவா? எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டடாக கொண்டு போயிடுவாங்க போல மனுஷன். இனிஷியலாகவே அவுட் பண்ணிடணும். பார்ப்போம் இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. போக தான் அதை பற்றி தெரியும். அதே மாதிரி வந்து ஃபீல்டிங்கும் ஆஸ்திரேலியா கன் மாதிரி இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. வேறு என்ன சொல்கிறது, ஓவராலாக இந்தியா வின் பண்ணோம் இந்த மேட்ச்சு. ஓகேவா? இதே மாதிரி 3 ஸ்பின்னர்ஸ் 4 ஸ்பின்னர்ஸோடு தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அன்சேஞ்சபிள் டீமோடு தான் இந்தியா போவாங்க. ஆஸ்திரேலியா வந்து இதுக்கான பிளான்ஸும் வச்சுருப்பாங்க. வருணம் எப்படி ஆடுறது, என்ன ஏதுன்றது பொறுத்து பார்ப்போம் கைஸ் நாளைக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் திஸ் வீடியோ. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். உங்களை நம்பி தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து இதே மாதிரி கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் நல்ல கண்டென்ட்ஸாக போடலான்னு இருக்கேன். கைண்ட்லி சப்போர்ட் மீ கைஸ். தேங்க்யூ பாய்ஸ். சியர்ஸ்.